திவ்யா திவ்யா வந்து திவ்யா வந்து நெகட்டிவிட்டி தான். திவ்யா நெகட்டிவ். ஏன்னா அவ என்ன ஊட்டல் இந்த பிள்ளையோட ஃப்ரெண்டு நேற்று நிஜமாக பாரு அம்மா கிட்ட இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இப்படி பேசுவாங்க. நாங்கள் வந்ததுலேருந்து பாரு கமருதீன் பற்றி அவங்க பேசாமல் இருந்தது கூட வெளியே ரொம்ப பேர் கெட்டு போச்சு. இதை வந்து உள்ளே வந்து பேசினா நம்மளே நம்ம பொண்ணை விட்டு கொடுக்கக்கூடாது, அவள் கேம்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் டவுன் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவங்க பேசலை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் அவள் வந்து மார்னிங் உட்காந்து பாரு அவ்வளோ வன்மத்தை கேட்குறாங்க. சொல்லப்போனால் அரோரா வந்து நல்ல பாம்பு இல்லை விஷப்பாம்புன்னு வன்மத்தை கேட்குறாங்க. ஒரு கண்டிப்பான வார்த்தை கூட அவங்க பேசலை. அதை விட பெரிய ஆச்சரியம் வந்து ஆச்சரியம் சொல்ல முடியாது, அதிர்ச்சின்னு தான் சொல்லணும். திவ்யாவை பற்றி பேசுகிறப்ப அவங்க பாட்டுக்கு ஊர்கிழவி அப்போ தான் அந்த அம்மாவே பேசுகிறாங்க. அவங்க லெக்சராக இருந்திருக்காங்க, படிச்சிருக்காங்க, ஊர் தெரிஞ்சவங்க, உலகம் தெரிஞ்சவங்க, வயசில் பெரியவங்க. எப்படி இப்படி ஒரு வார்த்தையை போகிற போக்கில் சொன்னாங்கன்னு எனக்கு புரியலை. அதான் அடுத்த வீட்டு பொண்ணை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அவங்க கண்டஸ்டன்ட் இல்லை, அவங்க கெஸ்ட்டு வந்திருக்காங்க. எப்படி பேசணும்னு கூட தெரியல. மற்றவங்க சொல்கிற மாதிரி பாரு மாதிரி தான் அம்மா, அம்மா மாதிரி தான் பாரு அப்படின்னு சொல்லிக்கணும்.